வணக்கம். என்னடா கார் டோரை திறந்துட்டு ஆய் சொல்றேன்னு பாக்குறீங்களா? வட சென்னையில இருந்து பங்கமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்னு கேக்குறீங்களா? டி நகர் வந்திருக்கேன். சூப்பரான ஒரு ஜிம் விசிட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு சூப்பரான ஜிம் விளாக். சத்தியமா சொல்றேன், லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஜிம்மை பார்க்கல அப்படின்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஃபுல்லா பார்த்தா தானே தெரியும். நாங்களே பார்க்கலல்ல. சரி, காரை விட்டு வெளியே வந்துடுறேன். பேக் எடுத்துக்கிறேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 3 ஃப்ளோர் இருக்கு. லோவர் பாடிக்கு லோயரு, அப்பர் பாடிக்கு அப்பரு, மிடில் ஒரு பம்பரு. வரீங்களா? உள்ள வாங்க. வெளியவே சொல்ல நல்லா இருக்காது. ஐ வில் கோ இன்சைட். த ஜிம் நேம் இஸ் ஃபிட்னஸ் எசென்ஷியல்ஸ். போலாமா? ஃபைனலாக காரை பார்க் பண்ணிவிட்டு லவுஞ்சுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் ரெஸ்ட் ரூமில் பண்ணிட்டு ஷூவை மாட்டியாச்சு. கார் பார்க்கிங் பிரச்சனையும் கிடையாது. ஓகே, லவுஞ்சும் சும்மா சூப்பராக யூஸாக இருக்குது. வந்தீங்களா? அழகாக பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, சரி ஓகே ஜிம் இவ்வளோ யூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்லாம் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 2 days வந்து லைக் ட்ரையல் பாஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்மில் சேர்றீங்களோ சேரலையோ, டி நகரில் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு 2 நாள் வந்து ஜிம்மை பார்த்தீங்கனாலே சேர்ந்துருவீங்க. ஏன்னா நானும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தான் வந்தேன். 1 2 3ன்னு 3 மாடி இருக்குது. வெளியே சொன்னதே தான். லோவர் பாடிக்கெலாம் லோவரில் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு சம்பவம், அப்பர் பாடிக்கெலாம் அப்பில் இருக்குது. கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க டோட்டலாக. ஓகேவா? நம்ம ஸ்டைலில் சொன்னால் எதையுமே வாயிலே சொல்லிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. உள்ளே இறங்கி காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸ்டேடியம். பட் புது ஜிம்மு எங்கெங்க எது இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் புதுசாக இருக்குது. லைஃப் ஃபிட்னஸ், ஹேமர் ஸ்ட்ரென்த் ஒரிஜினல் 3 ஃப்ளோர் வேறு இருக்குது. பட் அதனால் எனக்கு தெரியாததுனால ஸோ இங்கே ஒரு ட்ரெயினராக இருக்க நம்ம பிரதரை கூட்டிகிட்டு அப்படியே அவர் கூட நான் மேலே போகிறேன். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்களேன். ஸோ பார்ப்போம். ஓகே, புஷ். ஓகே, சூப்பர். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் 1க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃப்ளோர் 1 இதுதான். ஆக்சுவலாக மொத்தம் 3 மாடி இருக்குல்ல, அதில் இதுதான் லோவர் செக்ஷன். லோவர் பாடிக்கு அதாவது லோவர் பாடிக்கு லோவர் செக்ஷன்லேயே வச்சிருக்க மாதிரி நிறைய லெக் செக்ஷன்லாம் இருக்குது. பட் பை த வே இந்த ஜிம்ல வந்து நான் இன்னைக்கு புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் நான் ட்ரெயினர் அவரை கூட்டிட்டு வந்தேன். ஸோ இவரை வச்சே நம்ம கேட்போம் எத்தனை ஸ்டேஷன்ஸ் ஃப்ளோர் இருக்கு இந்த ஸ்டேஷன்ல. ஆக்சுவலி இப்போ நீங்க பாக்குற ஃப்ளோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே 13 லெக் டெடிகேஷன் லெக் ஸ்டேஷன் இங்க நாங்க வச்சிருக்கோம். ஆக்சுவலி எக்யூப்மென்ட் 13 லெக் எக்சர்சைஸ் 13 இருக்கா? ஆமா, இது மட்டும் 13 எக்யூப்மென்ட் இருக்குங்க. சூப்பர். அண்ட் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் ட்ரக் கிளைம்பர், ஜேக்கப் லேடர், ஓகே, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா HIT மில், இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் கார்டியோ செக்ஷன்ல நம்ம இங்க வச்சிருக்கோம். ஓகே, எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கு அப்படின்றது. லைக் நான் ஏன் வட சென்னையில இருந்து டி நகர் வரைக்கும் வரணும் அப்படின்றது காரணமே இதுதான் விஷயம். ஜஸ்ட் நான் ஏதோ சும்மா வரேன், பார்ப்போம், போவோம் அப்படின்னு தான் நினைச்சேன். வேற லெவல் ஹேமர் ஸ்ட்ரென்த், அப்புறம் லைஃப் ஃபிட்னஸ் ஃபுல்லாவே ஆக்சுவலா ஒரிஜினல் சொல்ல முடியும். ஒரிஜினல் தாங்க. ஓகே, இதெல்லாம் ஃபேக்கே இல்லை, அல்டிமேட்டு. ரெண்டாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், துண்டா விடுவான் பையன். இப்போ பக்காவா அந்த மசில் எல்லாம் ஃபீல் பண்ணலாம். வேற லெவல் சம்பவங்கள் இதுல பண்ண முடியும். ஸோ அதனால வேற லெவல், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளோர்லேயே இது ஃபுல்லா லெக். ஆமா, இது எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே 13 லெக் ஸ்டேஷன். 13 லெக் ஸ்டேஷன் 13 இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் அங்க ஆக்சுவலா கார்டியோக்குமே நிறைய மெஷின்ஸ் இருக்கு. 10 ட்ரெட்மில் இருக்கு. நீங்களே இது என்ன சொன்னீங்க? இது ஜேக்கப் லேடர். ஜேக்கப் லேடர். இது எப்படி பண்ணுவீங்களே பண்ணி காட்டுறீங்களா? ஓகே, பாருங்க அவர் பண்ணி காட்டுறாரு பாருங்க நீங்களே. நம்ம வந்து நீங்க ஆங்கரா இருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலா நிறைய ட்ரெயினர்ஸ்க்கு கண்டிப்பா நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்கீங்க, நிறைய எக்யூப்மென்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஜேக்கப் லேடர் பத்தி நானே வீடியோல மட்டும் தான் பாத்திருக்கேன். எனக்கு பெருசா அதோட ஐடியாவே கிடையாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணா, ஸோ ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கணும். போட்டுட்டு அவர் பண்ணி காட்டுவாரு பாருங்க. உங்க அப்டோமன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டைட் பண்ணிட்டு, ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டை கரெக்டா செட் பண்ணிக்கணும். புரியுது. ஸோ இந்த பெல்ட்டை போட்டு தான் அதை பண்ணும் போல. ஏன்னா நீங்க ஹைட் செட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா அங்கே ஆக்டிவேட் ஆகும். சூப்பர். ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இது ஒரு வேரியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரல். ஓகே, அது ஒரு நியூட்ரல்ல ஒரு வேரியேஷன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேடர், செகண்ட் வேரியேஷன். ஓ, இது தேர்ட். 3 வேரியேஷன் ஆஃப் தி ஜேக்கப் லேடர் ஆக்சுவலி. சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்டியோனாலே பொதுவாகவே ரன்னிங் தான், வாக்கிங் தான். நிறைய பேர் நிறைய ஜிம்ஸ்ல நானும் பார்த்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் இல்லை, இப்போ நிறைய இடத்துல சொல்றாங்களே சென்னையிலே முதன்முறையாக, இதுதான் முதன்முறையாக. ஓகே, இதுக்கு வந்து கண்டிப்பா சொல்ல முடியும், சென்னையிலே நாங்க தான் லார்ஜஸ்ட் நம்பர் 1 அந்த மாதிரி கதைலாம் சொல்றதை காட்டணும்.
ஏன்னா நம்பர் 1 இவங்க இதை வச்சிருக்காங்க. ஜேக்கப் லேடர் வந்து நான் ஜஸ்ட் வீடியோல தான் பார்த்துருக்கேன். அவர் பண்ணி காட்டினாரு பெல்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இதுவும் ஒரு சூப்பரான லைக் இன்க்ளைன், இது ட்ரெட் கிளைம்பர். லைக் மலையில நம்ம போய் ஏறுவோம். உங்களுக்கு மலை ஏறணும்னு ஆசை இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து மலை ஏறிட்டு போகலாம். ப்ளீஸ் தயவுசெய்து வாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் சூப்பரான ஒரு இது லைக் பிரதர் காட்டினாங்க. ஆக்சுவலி இது வந்து HIT மில். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் கேரி வந்து ஜிம்ல இடமே இருக்காது. எவனும் நவுந்து கூட போக மாட்டான் காலையில ஜிம்முக்கு போனா. என்னடா ஒரு ஃபார்மர் கேரி பண்றதுக்கு. பட் இதுல நீங்க ஒரு நல்ல பிளேட் எல்லாம் மாட்டிட்டு ஆக்சுவலி நீங்க வித் பிளேட்டோட, ஆமா பிளேட்டோட போடலாம். இப்ப நான் கீழே விழுந்துருவேன், அதனால ஒரு பக்கம் மட்டும் மாட்டி விட்டு இவர் போயிட்டாரு. பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப 2 பக்கம் மாட்டி விட்டு என்ன கீழே வைக்க போறாரு. போதும் எனக்குன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இந்த மாதிரி நல்லா வெயிட்டை கட்டான்னு போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. போதும் நிறுத்திடுங்களேன், எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது ப்ளீஸ். ஓகே சூப்பர், அவ்வளோதான். புரியுதா? இப்போ ஜிம்லலாம் காலைல போயிடுவீங்க, நிறைய ஜிம்மு நானும் போயிருக்கேன். ஃபார்மர் கேரி லைக் அதுக்கப்புறமேட்டு ஓவரில் அதில் கேரி வாக்கே பண்ண முடியாது, கஷ்ட கஷ்டன்னு இருக்கும். பட் பிரச்சனையே இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே தான் நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஓகே, வேற எதனா ஜிம்ல இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. அடுத்து வந்து லைக் இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்றதுன்னா லைக் ஸ்டெப்பர் வந்து நிறைய ஜிம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் பை த வே லைஃப் டைம், அதாவது சரி லைஃப் ஃபிட்னஸ், லைஃப் டைம் இல்லை, லைஃப் டைமுக்கே இந்த லைஃப் ஃபிட்னஸ் வந்து வேற லெவல் அப்படி வச்சுக்கோங்களேன். லைக் ரோயிங் மிஷினும் சூப்பர், EFX, தென் லைக் ட்ரெட்மில்ஸ். இந்தோ இருக்கிறா பாருங்க நம்ம தலைவன், சும்மா லைட்டாக ஓடிடுவா, வேற லெவல். இட்ஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாமா? ஹலோ, நிறைய ட்ரெட்மில் இருக்கு. ரெனால்டோ ஓன ட்ரெட்மில்ங்க, அங்கேருந்து வாங்கிட்டுலாம் வரல, அவரும் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரெட்மில்ல நிறைய விஷயம் இருக்கு. பட் இது நியூ அப்டேட்டு. நான் சொன்னால் நல்லா இருக்காது, இங்கே ட்ரெயினராக இருக்காரு, அவர் சொன்னால் நல்லா இருக்கும். உண்மையை சொல்ல எனக்கு என்னன்னு தெரியாது, அவரே சொல்லிட்டோம். ஆக்சுவலி இந்த ட்ரெட்மில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் ஃபிட்னஸ் பிராண்ட். ஆக்சுவலாக இதில் வித் LED கன்சோல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் லைஃப் ஃபிட்னஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு பார் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லா டேட்டாஸும் நீங்கள் உங்களோட மொபைல்லே ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஃபியூச்சர். ஆக்சுவலி சூப்பர்ல, நல்ல ஃபீச்சரில். ரெனால்டோ ஓடி இருக்காருங்க, வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கலாம் முடியாது, 10 லட்ச ரூபா. ஸோ அதுக்கு நீங்கள் மாதம் ஃபீஸை கட்டிட்டு இங்கே வந்து பண்ணிட்டு போயிடலாம், ரெனால்டோ மாதிரி. ஓகே, நாளை பல டிசிப்ளின் பீட்ஸ் மோட்டிவேஷன். யா எக்ஸாக்ட்லி. ஒரு ஃப்ளோரை முடிச்சிட்டோம், செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ப்ரோ போகலாமா? ப்ளீஸ் வாங்க தேசியது. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாடிக்கும் லிஃப்ட் இருக்கு. ஆனால் நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், ட்ரெயினராக இருக்கிறோமே, லிஃப்ட்லாம் எதுக்கு யூஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம்னா ரைட் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே இந்த பக்கம் புஷ் பண்ணி இப்படி போனால் வாங்கலாம் வாங்கலாம் வாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ட்ரெட்மில், இங்கே ஒரு 6 ட்ரெட்மில் இருக்கு. சேம் லைஃப் ஃபிட்னஸ் தான், ஒரு 6 ட்ரெட்மில் இருக்கு. பைக்ஸ், ஓகே, சூப்பர் பைக்ஸ், அல்டிமேட்டாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க. சும்மா அப்படியே ஜாலியாக ஓட்டின்னு இருக்கலாம். பெஸ்ட் கார்டியோ. ஓகே, சூப்பர். அப்போ எல்லாமே இருக்கு. இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே இதுலயே ட்ராக். ஓகே, இதுலயும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, என்ன ஏதுங்க எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டுறது ஹார்ட் ரேட்டு எல்லாமே நின்றுட்டு ஓட்டலாம், உக்காந்துட்டு ஓட்டலாம், படுத்துட்டு ஓட்ட முடியாது. ஸோ அதனால அப்படியே ஓட்ட போறோம். ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இதுவும் ஒரு கார்டியோ ரூம் தான். ஓகேவா, இப்போ என்ன விஷயம்னா இந்த செகண்ட் ஃப்ளோர்ல கார்டியோக்கு ஒரு ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப் எதுக்குன்னா, கார்டியோ முடிச்சுட்டு சும்மா போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாமல் அப்படியே செய்ய வந்து போன்னு சொல்கிறாங்க. வாங்கலாம் போகலாம், இப்போ வாங்க பரவாயில்ல, அந்த அக்காலாம் இருக்கட்டும், அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த நெவர் கிவ் அப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா, எதுக்கு தெரியுமா ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறேன்? இங்கே நின்று கீழே யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக இல்லைங்க, அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா வேற இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ஃபங்க்ஷனல் ஏரியா. ஓகே, அதாவது நம்மளோட ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இதுல நிறைய விஷயங்களை பண்ணலாம்.
ஓகே அப்படி பண்ணுவேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லைக் டிஆர்எக்ஸ், ஓகே டிஆர்எக்ஸில் ரோ பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு சும்மா நிறைய பண்ணலாம். அதாவது என்ன சொல்லனா நம்ம ஐட்டமே இங்கே தான் வச்சுக்கோங்களேன். எதனா பண்ணிடலாங்க. நம்ம வந்து இங்கே தான் ஃபுல்லாக தொங்குறது பாயறது எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, ட்ரெயினர் சொல்லி தருவார். ஆக்சுவலாக ஃபங்க்ஷனலுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பேஸ். ஓகே, குரூப் ட்ரைனிங் நடக்கலாம். மேபி அப்படி குரூப் ட்ரைனிங் நடக்கலனாலும் ஒரு ட்ரெயினர் பர்சனல் ட்ரைனிங் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இவர் உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங்னா இப்போ ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்லி தராருன்னா அதை அப்படியே அழகாக பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவசியாக ரொம்ப சூப்பராக கூலாக இருக்குது. கெட்டில் பெல்ஸ், ஓகே கெட்டில் பெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சாண்ட் பேக்ஸ், மெடிசன் பால்ஸ், ஸ்லாம் பால்ஸ், டிஆர்எக்ஸ், ஏகப்பட்டது இருக்கு. இது எங்க இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர்ல கார்டியோ முடிச்சுட்டு அப்படியே கிவ் அப் பண்ணாமல் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபங்க்ஷன் ட்ரைனிங்கும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். புரியுதா? எவ்வளோ சீனாக இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா கீழே அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு மேலேருந்தே பார்க்கலாம். ஒழுங்காக தொடக்கிறாங்களா இல்லையான்னு. புரியுதா? 3வது மாடிக்கு போகலாமா? ஓகே ப்ரோ, 3வது மாடிக்கு அப்படியே நாங்களே போகிறோம். அப்படியே வாங்க. 3வது மாடியில் என்ன இருக்குதுன்னா அப்பர் பாடி இருக்குது. அதான் இப்போ நான் காட்ட போகிறேன். போகிறோம் ஃபஸ்ட்டு ரைட் ஆன் பண்ணி விட்ருங்க. வா, ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள the only person you need to be better than is the person you were yesterday. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலங்க. 1000 மோட்டிவேஷன் சொல்லலாம், 1000கள் சொல்லலாம். நீங்க இறங்கி வேலை செய்யாம ஒரு வேலையும் நடக்காது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, நம்மளதே அதுதான். இந்த மாதிரி 1000 எழுதலாம். பட் ஆக்சுவலா இப்போ நம்ம இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கோம். ஃபுல் அண்ட் அப்பர் பாடி. பட் பை த வே அப்பர் பாடியா இருந்தாலும் இங்கே என்னோட ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஆமா ஸ்ட்ரென்த்ல லைக் இது ரொம்ப பிடிக்கும். லைக் ஸ்ட்ரென்த் ஃப்ளோரு, டெட் லிஃப்ட் ட்ராக், லைக் வேற லெவல்ல இருக்குது அல்டிமேட்டா. ஓகே, சூப்பரா க்ளீன் பண்ணலாம். ஓகே, க்ளீன் பண்ணலாம், டெட் லிஃப்ட் பண்ணலாம், ஸ்குவாட் பண்ணலாம், செஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம். பெஸ்ட் பிளேஸ், ஐ லைக் மச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்மித் மெஷின்ஸ். ஓகே, தென் மேக்ஸிமம் இங்கே அப்பர் பாடியான மிஷின் தான். இங்கே எதனா புதுசா இருக்கா அப்படின்றத ஒரு வேணக்கலாம். இங்கே எதனா ஸ்பெஷலா இருக்கா? இல்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க பெஞ்ச் கூட பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தான் இருக்கும். நீங்க ஃபிளாட் பெஞ்ச் அண்ட் இன்க்ளைன், ஓகே அண்ட் டிக்ளைன் பாத்தீங்கன்னா பெஞ்சும் செப்பரேட்டா இருக்கும் அண்ட் மிஷினும் இன்க்ளைன் ஃபிளாட் எல்லாமே ப்ரெஸும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருக்கும். சூப்பர். ஓகே, ஃபிளாட் பெஞ்சே பாத்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு இருக்கு. 1 2 3 4 ஆல்மோஸ்ட். ஓகே, சூப்பர். சீட்டட் தனி பெஞ்ச், இன்க்ளைன். ஓகே, ஆக்சுவலி பாபெல் பைசெப்ஸ் கர்ல், யா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டாவே வெயிட் அதிலே அட்டாச் ஆகிடும். நீங்க வாவ் நைஸ் பிளேட்டோட நீங்க பண்ண தேவையில்ல. ஓகே, ஃபிட்னஸ் எசென்ஷியல்ஸ் அந்த பிராண்டோட நேம் அடிச்சு டம்பிள்ஸ். வாவ் நைஸ்ல. ஓகே, ஒரு குட்டி தம்பலா நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, நம்ம பாட்டில் 10 கிலோ தூக்கி அடிச்சு அப்படின்ற கூடாது. நைஸ்ல. 3rd ஃப்ளோர்ல இருக்கும். பட் அந்த பக்கமும் ஒரு சில ஸ்டப்ஸ்லாம் இருக்கு. ஃபுல்லாவே கொஞ்சம் குயிக்கா காட்டிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்யூப்மெண்ட்லயே வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எவ்ரி ரெப் இதே ஷோ ஆகிடும் உங்களுக்கு. புரியுது? ரெஸ்டிங் டைம் அண்ட் ரெபிடேஷன் எல்லாமே நீங்க ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து போட்டேன். ஆக்சுவலி என்ன நீங்க வந்து ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல நீங்க பண்ணும்போது அங்க ரெபிடேஷனே கவுண்ட் ஆகும். புரியுது? ஏய் சூப்பர் ப்ரோ. வாவ், பாத்தீங்களா இப்ப நான் வந்து 2 ரெப் பண்ணிட்டேன். 2 ரெப் காட்டிடுச்சு. ரெண்டாவது நீங்க வெரி கேர்லெஸ்ஸா இப்ப வொர்க் அவுட்ஸ் பண்ணீங்க அப்படினா அதுல ரெப் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. அதாவது என்ன சொல்றேன்னா நீங்க கதை கொடுக்கவே முடியாதுன்ற அதுல கவுண்ட் இருக்கும். அதாவது அவர் வந்து டீசென்ட்டா சொல்றாரு. நான் நம்ம ஸ்லாங் சொல்றேன், கதை கொடுக்கவே முடியாது. ஓகேவா? கதையை கொடுக்க முடியாது. சி இப்போ 2 ரெப் போட 2 ரெப் காட்டிடுச்சு. பட் ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குது. அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு 5 ரெப் பண்ணி காட்டுறேன். பாக்குறீங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி வந்து திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவா. எப்படி பண்ணும் ரீஸ்டார்ட்? ரீஸ்டார்ட் நீங்க ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் ஹோல்டிங்ல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே ரீஸ்டார்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ கார்த்திக் நீங்க இதை வந்து காட்டுறீங்களா? 1 இப்போ ஃபுல் ரேஞ்சில ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல பண்ணீங்கன்னா மட்டும் அந்த ரெபிடேஷனே ஆக்டிவேட் ஆகும். ஆக்சுவலா 3 இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் கோடும் இருக்கு. இதுல நீங்க லைஃப் ஃபிட்னஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு
ஜஸ்ட் இதையும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஓகே இதுல நீங்க எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணிக்கிறீங்க அதையும் ஷோ ஓ அப்படியா பரவாயில்ல. அப்போ வந்து லைஃப் ஃபிட்னஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து 5 hours பண்ணியிருக்கேங்க. அப்போனா பர்சனல் ட்ரெயினருக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டான். பாவம் இருந்தாலும் போஸ்டர் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு தெரியாதுல்ல, எக்ஸசைஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதுல்ல, அதுக்காக பர்சனல் ட்ரைனிங் வேணும். வளர்ப்புக்கு நானும் ஆப் வைக்க வரல, பட் ஏன்னா நானும் பர்சனல் ட்ரைனர் தான், அதனால கவலைப்படாதீங்க. பட் எல்லா ரெப்புக்குமே எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே அப்படி இருக்கா அப்படின்னா இருக்கா. இந்த லைஃப் ஃபிட்னஸ்ல வந்து லைக் அந்தந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. பட் மேனுவலா பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினரோட உதவி தேவை. அதனால பர்சனல் ட்ரைனிங் பிடி ப்ளீஸ். ஓகே நானே இங்கே வரேன், ஒரு 2 பேர் பிடி போட்டுக்கோங்க. குட், வேற லெவல் அட்மாஸ்பியருங்க. ஓகேவா, வேற என்ன சொல்றது, இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உழைப்போம் உண்போம்ன்ற மாதிரி தான். ஓகே, நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், பட் உடம்பு சரிச்சது போக மீதி இருக்கிறத செரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். பட் டி நகர்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மஸ்ட் விசிட் ஃபிட்னஸ் எசென்ஷியல்ஸ். யூச் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா லைக் சூப்பர். பச்சையா சொல்லணும் அப்படின்னா இன்னும் சூப்பர் சொல்லலாம். இவங்க திஸ் வீடியோ இஸ் ப்ரமோஷன். பச்சையா இன்னொன்று வாட்டி சொல்றேன், இந்த ஜிம்மை நான் ப்ரமோட் பண்ணதுக்காக வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து லைக் இதெல்லாம் பாக்குறது இல்லை, ஆட்ஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது. ஓகே, டிவியில வந்து ஆட்ஸ் வந்தாலே ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் அப்படி வாங்கி வச்சிட்டோம். ஸோ அதனால எதையுமே பாக்குறது இல்லை. பட் இப்படி ஒரு ஜிம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஜிம்மை நானும் வந்து ஆக்சுவலா என்னோட நம்ம தம்பி ஒருத்தரோட ஒர்க் பண்றாரு, அவருக்காக நம்ம வந்தோம். இது ப்ரமோஷன் தான். ஓகே, பட் இந்த மாதிரி ஜிம்மை நான் ப்ரமோட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாருங்க எவ்வளோ யூஜ், 3 ஃப்ளோருங்க. ஓகே, சும்மா காலியாகுது, வந்து எதனா ஒர்க் அவுட் பண்ணுங்க காசை கொடுத்து, உங்க உடம்புக்காக தான் பண்ண சொல்றோம். ஓகே, ஓப்பனா சொல்றேன், ப்ளீஸ் தயவுசெய்து வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நானும் வரேன். வேற எதனா சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லா ஜிம்லயும் இருக்கு. ஆனா இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு தரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, லைஃப் ஃபிட்னஸ்க்கு. அதுக்கு தான் இந்த ப்ரமோஷனை சிம்பிளா சூப்பர் அட்மாஸ்பியர், எக்யூப்மெண்ட் வேற லெவல், அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த ப்ரமோஷன். பை. லாக் எங்க இருக்காட்டி அப்படியே இருக்கட்டும். போதுங்க. ஹாய் ஹலோ. பொதுவா ஜிம்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய மிஸ்டேக் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவான சரியான ஒரு கன்சல்டேஷன் கிடையாது. ஓகே, நல்ல சர்டிஃபைட் ட்ரெய்னர் இருக்காங்க, நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க, பட் வர கிளைண்ட்ஸை வந்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணல. பட் இவங்க கிட்ட நான் வந்து கீழே வரும்போதே பார்த்தேன், 45 டேஸ்க்கு ஒரு வாட்டி மெஷர் பண்றாங்க அப்படின்னு சம்திங், நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய கன்சல்டேஷன்ஸ், அகைன் பேக் டு பேக் ரீசெக்அப்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன இருக்குன்றதை நம்ம அவர்கிட்டே கேட்டுக்கலாமே, நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்போ ஜென்ரல் மெம்பர்ஸ்க்கு இப்போ நார்மலாக வந்து பிடி புஷ் பண்ணாமல் அது பேசாமல் இப்போ ஜென்ரலாக அவங்க ஃபீஸ் கட்டி இதுதான் நம்ம கிட்ட இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது சொல்கிறவங்களுக்கு அடாப்டேஷன் கார்டு மாதிரி அவங்க ஜிம் ஜாயின் பண்ணும்போது அவங்க டே ஒன்லேருந்து டே 10 வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன ட்ராக் பண்ணணும், கார்டியோ டே ஒரு 4 நாள் கார்டியோ ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ 4 days கார்டியோ, அதுக்கப்புறம் அவங்க வெயிட் ட்ரைனிங் ட்ராக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டே, ஸோ கவுன்சிலிங் டேன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட்ஸில் ஃபுல் பாடி அவங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து, டேப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து, ஃபேட் செக்அப் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் வேல பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஃபிட்னஸ் கவுன்சிலிங்னு நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதில் அவங்களோட ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட இன்ஜுரிஸ் என்ன இருக்குது, ஸோ ஏதாவது பெயின்ஸ் இருக்கா, ஸோ சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த எவ்ரி 45 days ஒன்ஸு ஒர்க் அவுட் ஷெடியூல் கார்டு வரும். ஓகே, ஸோ இந்த ஷெடியூல் கார்டு படி தான் அவங்க ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரைனர் என்ன பண்ணுவாங்களோ அந்த ட்ரைனரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு நாளும் உங்களுக்கு அட்டண்டன்ஸும் ட்ராக் ஆகும். இந்த 30 days முடியும் போது உங்களுக்கு திருப்பி ரீமெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம், திருப்பி ரீகவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் வே ஆஃப் கோல் ட்ராக்கிங் இங்கே ப்ராப்பராக நடக்கும். யா, இன்னைக்கு நிறைய இடத்துல இது பண்றது இல்லை. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து டிப்ளமோ ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அங்கே ஒரு சில இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய படிச்சிருக்கேன். பட் பை த வே நான் என்னுடைய ஆஸ் அ பர்சனல் ட்ரெயினரா இன்னைக்கும் நான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளைண்ட் எல்லாருமே செக் பண்றேன். பட் நிறைய ஜிம்ஸ்ல பண்றது இல்லை. பட் இந்த ஜிம்ஸ்ல இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம்.
உண்மையாவே நான் ஒன்று சொல்றேன், ஆனஸ்ட் ரிவ்யூவா கொடுக்கணும். இது ப்ரமோஷனா இருந்தாலும் ப்ரோ, இது வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா ஜிம்ஸுமே எடுத்துட்டா ஸ்டார்டிங்ல வந்து கிளைண்ட்டை புல் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசுவாங்க. பட் பை த வே டே பை டே வந்து அது அப்படியே போயிடும். ஓகேவா? பட் இது இவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கு. ஐ பிலீவ் இவங்க இதை கண்டினியூ மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டினியூ மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா பார்த்துக்கோங்களேன், 30 days ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ரீசெக்அப், 60 days ஒன்று, 90 days ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். அது என்னோட லைஃப்ல நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் 90 days இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் ஓகே, ஐ எம் குட். ஃபிட்னஸ் தான் என்னோட லைஃப். ஸோ அதனால உங்களுடைய ஃபிட்னஸ் கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்னஸ் எசென்ஷியல் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் டி நகரில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டி நகர் சர்க்கிளில் இருக்காங்கன்னா 2 நாள் ஃப்ரீயாக ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் சும்மா வாங்க. எதனா ஒரு கடையில் ஆஃபர் போட்டால் எப்படி போய் பார்ப்பீங்களோ அதே மாதிரி சும்மா வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ஓகேவா? உங்களை யாரையும் வலுக்கட்டாயமாலாம் இங்கே கூப்பிடல. பட் நல்லது, உடற்பயிற்சி உடலுக்கு அவசியம். ஸோ எப்பவுமே திரும்பியும் சொல்லிடுறேன், மீதி அதாவது சாப்பிட்டது செரிச்சது போக மீதி இருக்கிறது சரிக்கிறதுக்கு உடற்பயிற்சி வேணும். அது நீங்கள் எந்த ஜிம்மில் வேணால் போகலாம். பட் இவ்வளோ யூஜான ஒரு ஜிம்மை யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக தான் வட சென்னையிலேருந்து கிளம்பி நான் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இல்லை. உண்மையாகவே இதை பார்க்கும்போது என்ன தெரியுமா வந்து ஆனஸ்டா, ஸோ நம்மளும் பே பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு வைப் இருக்குது. ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு சைலண்டாக போகலாம் போல். ஸோ மஸ்ட் ட்ரை அண்ட் தென் விசிட் தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் கிடையாது. வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஃபைனலி கோச் மாதிரி fit தமிழா, cool and love you. Bye bro.